அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்தஹு. வந்து அரிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மருந்து கேட்டிருக்காங்கம்மா. தோல் அரிப்பு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரச்சனைம்மா. நைட்டும் தூங்க முடியாது, பகலும் தூங்க முடியாது. வெளியிலலாம் போகும்போது ரொம்ப அரிப்பு தாங்காது. அந்த அரிப்பு சொரியும் போது கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா அதனால் வந்து அதிகமாக ரத்தம்லாம் வந்து அதிகமாக அடுத்த இடத்துலையும் பரவி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சொரிஞ்சு 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 தழும்பாயிடும். சொரிஞ்சு சொரிஞ்சு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். பல பிரச்சனைமா. அது வந்து அப்படியே நீங்கள் அலட்சியமாக நீங்கள் அந்த அரிப்பை விட்டுட்டிங்கன்னா கிருமி வந்து தோலையே தின்றோமா, தோலையே சதைச்சிரும். அந்த மாதிரி தான் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது. ரொம்ப உடம்பு நிறைஞ்ச பிரச்சனை ஆகிடுச்சு. லேசாக இருந்தது இப்போ என்ன பண்ணிச்சு, உடம்பு ஃபுல்லாகவே வந்து அரிப்பு வந்துருச்சுமா. ரத்தத்தில் போய் சோர்ந்துருச்சு. அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. அந்த மாதிரிலாம் வந்து லேசாக இருக்கும் போதே வந்து சரி பண்ணிவிடுங்கம்மா. எப்படியா இருந்தாலும் நீங்கள் இதை க்யூர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் லேசாக இருக்கும் போதே சரி பண்ணிவிடுங்க. சரியா? ஓகேம்மா. அந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நோட்டீஸ் படி நீங்கள் சாப்பிடும் போது படிப்படியாக அந்த அரிப்புலாம் மருந்து சாப்பிட்டு ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு அரிப்புலாம் இல்லாமல் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். படிப்படியாக நீங்கள் சுத்தமாக நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிடும் போது சுத்தமாக அந்த அரிப்பு பிரச்சனையும் இருக்காதும்மா இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த குரூப்பில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. பிஸ்மி நாட்டு மருந்து மற்றும் குத்துபுன்னிஷா காரைக்கால் அம்மா அவர்கள் மூலமாக பல நபர்களுக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் இவர்கள் மூலமாக தந்து கொண்டிருக்கிறான். அப்படி பயன்பெற்ற ஆயிரக்கணக்கான நல்லுள்ளங்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். சோரியாசிஸ் என்ற நோய்க்கு எந்த மருத்துவத்திலும் மருந்தில்லை, சிகிச்சை இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோயிலே நான் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக எனக்கு அந்த தோல் நோய் இருக்கிறது, அலர்ஜி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 1 வருடத்தில் நான் மிகவும் சிரமப்பட்டு விட்டேன். எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அது ஒத்துக்கொள்ளாது. அதனுடைய சிம்டம்ஸ் உடனடியாக உடம்பில் எதிர்மறையாக திரும்பிவிடும். குத்துபுன்னிஷா அம்மா அவர்களிடம் நான் ரொம்ப நாட்கள்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை. 6 மாதங்கள் மட்டுமே மருந்து எடுத்தேன். அல்லாஹ் எனக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்து விட்டான். ஒரு ஆங்கில மருத்துவரிடம் ஒரு சிட்டிங் சென்றால் 2000 ரூபாய் செலவாகிறது மருந்து மாத்திரையோடு. கோட்டைக்கேல் ஆயுர்வேத சாலைக்கு நான் சென்றேன். அங்கு சென்ற பொழுது ஒரு தடவை மருந்துகள் வாங்குவதற்கு 3000 முதல் 4000 ரூபாய் ஆகுகிறது. 10 நாள் கழித்து திரும்ப போனோம் அப்படின்னம்னா இந்த மருந்து சரியில்லை, வேறு மருந்து வாருங்கன்னு சொல்லி மறுபடியும் 3000 ரூபாய்க்கு மருந்து எழுதுவார்கள். இதுதான் மற்ற மருத்துவருடைய நிலை. நான் அம்மாவிடம் இதுவரைக்கும் 2 தடவை மட்டுமே மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். எண்ணெய் மட்டும் அம்மாவிடம் 3 தடவை வாங்கியிருக்கிறேன். இதற்குண்டான செலவுகளை பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பெரிய ஷிஃபாவை உங்களுக்கு அனைவருக்கும் கொடுப்பானாக. தொடர்ந்து இவர்களை நாம் ஆதரிப்போம். இவர்களை பற்றி மற்றவர்களுக்கு நாம் எத்தி வைப்போம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை வழங்குவானாக.